தொடர் மழை வெள்ளம் போன்ற காரணங்களால் கடந்த 14 நாட்களாக தமிழகத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை ஓய்ந்துள்ளதால் இன்று முதல் பள்ளிகள் மீண்டும் செயல்பட துவங்கியுள்ளன. இதுகுறித்து நேரடி தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் சுபாஷ். 14 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு மாணவர்கள் பள்ளிக்கு மீண்டும் சென்றுள்ளனர். பள்ளிகளில் பாடம் நடத்தும் சூழல் இருக்கா? இது பற்றி சொல்லுங்க. அதாவது தொடர் மழை மற்றும் வெள்ளம் போன்றவற்றின் காரணமாக பள்ளிக்கூடங்கள் சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 17 நாட்களுக்கு மேலாக விடுமுறை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பள்ளிகள் சென்னையில் அனைத்து பள்ளிகளும் சிறப்பாக இயங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இன்று இயங்க தொடங்கி இருக்கின்றன. பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட சிறப்பு வசதிகளும் செய்ய தரப்பட்டுள்ளது. பள்ளிகள் காலை சரியாக ஒவ்வொரு பள்ளியும் 8:30 மணி நிலவரப்படியும் 9 மணிக்கு அளவில் பள்ளிகள் தொடங்கப்பட்டு இறை வணக்கத்துடன் தற்போது பள்ளிகள் இயங்க தொடங்கிவிட்டன. சுபாஷ், பள்ளிகளுக்கு மாணவர்கள் ஆசிரியர்களின் வருகை முழுமையான அளவில் இருக்கா? உறுதியாக சொல்லலாம். அதாவது பல பள்ளிக்கூடங்களில் இந்த தகவல் நேற்று மதியத்துக்கு பிறகுதான் தெரிவிக்கப்பட்டது. அதாவது பள்ளிகள் நாளைக்கு இயங்கும் என்று. இருப்பினும் அந்த தகவல்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தெரிவித்து விட்டனர். அது மட்டுமில்லாமல் பெற்றோர்கள் தொடர்ச்சியாகவே அதாவது எப்பொழுது பள்ளிகள் தொடங்கும், மாணவர்களுடைய வகுப்புகள் எப்பொழுது தொடங்கும் என்கிற விஷயத்தை மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தாங்க. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பள்ளிகளை தொடர்பு கொண்டு நாளை பள்ளிகள் இருக்குமா என்று தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்திருக்கின்றன. அந்த வகையில் அதாவது முழுமையாகவே 90% மாணவர்கள் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் வருகை புரிந்துள்ளனர். ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் தினந்தோறும், அதாவது பள்ளிகள் விடுமுறை இருந்தாலும் ஆசிரியர்கள் தினந்தோறும் பள்ளிக்கூடங்களை தூய்மைப்படுத்துவது, பள்ளிக்கூட நிர்வாகத்தை பார்ப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளிலும் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பல பள்ளிக்கூடங்களில் தேங்கி இருக்கும் நீர் முழுமையாகவே அகற்றப்பட்டிருது. சிறப்பான வகையில் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் செய்யப்பட்டு அதாவது தூய்மையான வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சுபாஷ், பெற்றோர்கள் தரப்பில் இருந்து பள்ளிகளுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகள் ஏதாவது இருக்கு? அது பற்றி தகவல் இருக்கா சுபாஷ்? அதாவது இந்த அரையாண்டு தேர்வு நடக்க இருக்குது. 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு ஒரு தேர்வு. அது டிசம்பர் 7ஆம் தேதி. அதற்கு தேதி மாற்றப்படாது என்றுதான் தெரிகிறது. அந்த நிலையில் பெற்றோர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு ஆகிய சமயங்களிலே அரையாண்டு விடுமுறை விடப்படும். அந்த அரையாண்டு விடுமுறை ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு ரத்து செய்து பள்ளிகள் இயங்கப்படுமா என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. ஆனால் பெற்றோர்கள் தரப்பில் அரையாண்டு விடுமுறை ரத்து செய்யப்பட வேண்டாம், அதற்கு பதிலாக தினந்தோறும் கூடுதலாக, அதாவது 3:30 மணி 4 மணி பள்ளி முடிகிறது என்றால் கூடுதலாக 1 மணி நேரம் வைத்து பாடங்களை முடியுங்கள் என்றும் அரையாண்டு விடுமுறையை ரத்து செய்ய வேண்டாம் என்பது பெற்றோர்களின் தரப்பு கருத்தாக. இன்னொரு சில பெற்றோர்களோடு அரையாண்டு விடுமுறை நாட்களை தவிர, அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை தவிர அனைத்து நாட்களிலும் கூட பள்ளிக்கூடங்களை வைத்தால் கூட நாங்கள் மாணவர்களை அனுப்ப தயாராக இருக்கிறோம் என்றும் இன்னொரு பெற்றோர்களின் தரப்பினுடைய கருத்தாகவும் இருக்கிறது.